பாஜகவோட இப்போ கூட்டணியில் இருக்க கட்சிகள்லாம் உத்தமர்கள் கிடையாது அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். ஏன் அப்படி பேசினது யார்? அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள். அவர் தான். அவர் பேசும்போது ஃபில்டர்லாம் கிடையாது, நான் தொண்டை அடிச்சு விட்ருவார். அந்த மாதிரி அவர் பல கருத்துக்களை பேசியிருக்கார். கருத்து என்னென்னா, மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லார் கையும் இப்படி தூக்கிலாம் காட்டு போனார்ல, அந்த மேட்ரு பேசியிருக்கார். கையெல்லாம் தூக்கி காட்டினீங்களே, உங்கள் கையை கூட சேர்ந்து தூக்கினவங்களாம் யார்? நான் உத்தமர்களா? இல்லை, இந்த பக்கம் தினகரன் இருக்கார், அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி இருக்கார். தினகரன் என்ன சொன்னார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியில் சேர்றதுக்கு பதிலாக தூக்கில் தொங்கிடுவேன்னு சொன்னார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. அவர் தப்பிச்சு வந்திருக்கார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார்? பாஜகவோட இன்றைக்கும் இல்லை என்றைக்கும் இல்லை கூட்டணி அப்படின்னார். அவர் தான் அப்போ போய் அங்கே சேர்ந்துருக்கார். இப்படித்தான் உங்கள் கூட்டணியை சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க, சேரலை சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு தாமோ அன்பரசன் அவர்கள். பிரதமர் வந்து கூட்டணியெல்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் கையெல்லாம் தூக்கிக்கிற அந்த கூட்டத்தில் திமுகவை பற்றி ஊழல் கட்சி, திமுக ஊழல் ஆட்சி நடத்துறாங்களான்னு சொன்னார். முதல்ல உங்க யோகிதை பற்றி நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்க கை தூக்கணவனா யாரு சுத்தமானவனா? இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தினகரன் இப்ப ஜெயிலுக்கு போக வேண்டியவர். அவரை பாதுகாத்து கொள்றதுக்காக நீங்க பிஜேபியில் இருக்காரு. இந்த பெரிய மனுஷங்களாம் 1.5-2 மாசத்துக்கு முன்னா பேசுறான்னு கொஞ்சம் திருப்பி பாருங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு 3 மாசத்துக்கு முன்ன? இனி எந்த காலத்திலும் பிஜேபி கூட கூட்டணியே கிடையாது சொன்ன பெரிய மனுஷன் தான் 3 மாசத்துக்கு அப்புறம் பிஜேபி மேல போயிருக்கிறாரு. இதே தினகரன் என்ன சொன்னாரு? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனார்னா அது நான் தூக்கு போடுறது சமன்னு சொன்னாரு. அதுக்கடுத்ததா தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு வரார். முந்தா நாள் பிறந்தவங்க எல்லாம் திமுக கூட போட்டின்றாங்க அப்படின்னு ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் அந்த 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் விஜய் நடனம் ஆடினது, அதை பற்றிலாம் பேசியிருந்தார். அதுக்கப்புறம் கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு அவமானமாக இருக்குது, எங்கள் கூட போட்டி போட போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறத கேட்கும்போது எங்களுக்கு அவமானமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இந்த மாதிரி டீசெண்டாக பேசினாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி டீசெண்டாக பேசலை, கொஞ்சம் ஒருமையில் பேசியிருக்காரு. ஆனால் இது அவருக்கே தெரியுது, இதுக்கு கட்சியில் வந்து எல்லோரும் நம்மளை சொல்லுவாங்க, சொல்லக்கூடாதுன்னு பேசுவாங்கன்றது அதெல்லாம் தெரியுது. ஆனாலும் என் ஆதங்கம் நான் பேசிதான் தீருவேன் அப்படின்னு அடம்பூச்சி பேசியிருக்காரு தாமோ அன்பரசன் அவர்கள். இன்னைக்கு முந்தானத்தை பார்த்தவங்களாம் இன்னைக்கு திமுக அவங்க எனக்கு தான் போட்டின்றான், டான்ஸ் ஆடுறான் பாத்தீங்களா நேத்து? ஐயோ ஐயோ அவமானமா இருக்குதுங்க எங்களுக்கு. இவனுக்கு கூட நாங்க அரசியல் நடத்திக்கிறோம். கட்சியுடைய வயசு 75. நாம பார்க்காத ஆனா நாம செய்யாத சாதனையா இந்த நாட்டில்? கலைஞர் செய்யாத சாதனை யாரா செய்ய முடியுமா? நம்ம தலைவர் செய்திருக்க சாதனை மாதிரி யாரா செய்ய முடியுமா? 75 வருஷம் கட்சி, எவ்வளவு பேர் பார்த்த கட்சி, எனக்கு உனக்கு தான் போட்டின்றிய. அதுக்கடுத்துதான் இப்போ இந்த விசாரணை, விஜய் மீதான விசாரணையில் தனிநபர் விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தாங்க தமிழ்நாடு அரசு. ஆனால் அதெல்லாம் பத்தாது, சிபிஐ வேணும்னு ஆரம்பிச்சேன். குத்தாங்க சிபிஐ. என்ன ஆச்சு? தூயின் போய் டெல்லியில் உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சு டீல் போட்டிருக்கிறாங்க. யார் கூடயும் கூட்டணி போகக்கூடாது, காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டீலாக போட்டு அதுக்கப்புறமா தான் விஜயை வெளியே விட்டுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இது நடந்துச்சா நடக்கலையா அப்படின்றது தெரியல. ஆனால் நடந்ததை பக்கத்துலேருந்து பார்த்தா மாதிரியே பேசியிருக்காரு தாமோ அன்பரசன் அவர்கள். சிபிஐ ஓணும் தலைவர் பெருந்தன்மையா ஒரு நபர் கமிஷன் போட்டாரு, அதோட விட்டு போயிருக்கலாம். குச்சாரு சிபிஐ ஒன்று போட்டாங்க. சிபிஐ எத்தனை உட்கார வச்சிட்டாங்க அங்க. இவர் அங்க போனோடனே மாட்டிக்கினாரு. எங்களுக்கு நான் திருநெல்வேலி கூட்டத்தில் சொன்னேன்னா இன்னும் ஒரு வாரத்தில் உங்க கதை என்ன ஆக போகிற பாடுறான்ட்டு எத்தனை உட்கார அவுத்து மூணில் உட்கார வச்சவர அதிமுக கூட போகக்கூடாது. அதாவது திமுக அதாவது கூட்டணி காங்கிரஸ் கூட போகக்கூடாது, கூட்டணியில் வேற யாரும் சேர்க்க கூடாது, நீ தனியாக தான் நிற்கணும் ஒப்பந்தம். அது காரணம் என்னன்னா இஸ்லாமிய அதாவது கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை ஓட்டை பிரிக்கணுன்றதுனால. அதனால உங்க கதை உங்க சூழ்ச்சி எல்லாம் எங்களுக்கு தெரியும்.